channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், அந்த சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். 2 ப்ராப்ளத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் கிவ் த ஐடியா ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் வி வில் சால்வ். ஓகே, சப்போஸ் நான் கொடுக்குற ஐடியாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A test engineer discovered that the cumulative distribution function of the lifetime of an equipment in years is given by fx of x is equal to 1 minus e power minus x by 5 for x greater than or equal to 0. What is the expected lifetime of the equipment? Right? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரீட் பண்ணோன்னே நம்மளுக்கு இமீடியட்டாக அது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் வென்எவர் வி டீல் வித் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வி யூஸ் சம்மேஷன் கான்செப்ட், வென்எவர் வி டீல் வித் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வி யூஸ் இன்டெகிரேஷன் கான்செப்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட், எங்கே இன்டெகிரேஷன் வரும் எங்கே சம்மேஷன் வருங்கிறத நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளான்னு சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே அவங்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதோ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதோ மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக இட் இஸ் நாட் கிவன். பட் த திங் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் கிவன், விச் மீன்ஸ் தட் 0 to infinity. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் இன் த இன்டர்வல் ஃபார்ம். கரெக்ட்? 0க்கு மேலே எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். 0க்கு மேலே எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் கேஸ். ரைட்? இட் மே பி ரேஷனல் நம்பர், irrational number, whatever it may be. So we should deal with the interval case, right? So அப்போ deal with the interval case அப்படிங்கும்போது டெஃபினட்டாக this is a continuous random variable. ஓகேங்களா? அப்போது நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னாலும் இன்டிகிரேட் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் evaluating the probability values or finding the moments, whatever it may be, we have to integrate அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? ரைட், ஒரு டெஸ்ட் இன்ஜினியர், ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கேஸ் தான். ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டோட லைஃப் டைமை செக் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுவும் இன் இயர்ஸில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பல்ப்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபேன் எடுத்துக்கலாம், இல்லை ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கலாம். அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம்னு இல்லை, இன்ஜினியரிங் பேஸ் பண்ண ஐட்டம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இயர்ஸில், லைஃப் டைம் வந்து இயர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், 1 year வாரண்ட்டி, 2 year வாரண்ட்டி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே. ஓகே, பட் எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலைங்க, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே தெரியல. எதுக்குங்க டெஸ்ட் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் பாருங்கள். எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸு, அதுவும் ஸ்மால் எஃப்எக்ஸ் இல்லைங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதையுமே ப்ராப்ளத்தில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிடிஎஃப் இஸ் கிவன். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், என்ன வேரியபிள் அப்படிங்கிறதும் டிசைட் பண்ணிட்டோம். நவ் நான் என்ன கேல்குலேட் பண்ணணும்? ரைட், நான் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட். எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டட்னு வருதோ அங்கெல்லாம் இ. கரெக்டுங்களா? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாலே இ ஆஃப். ரைட், இ ஆஃப் லைஃப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட். அப்போ இந்த லைஃப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களோட ரேண்டம் வேரியபிள். ரைட், எப்படிங்க இந்த ரேண்டம் வேரியபிள் ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா எதோட எக்ஸ்பெக்டேஷன் கேல்குலேட் பண்ணணும்? ஒரு எக்யூப்மெண்ட்டோட லைஃப் டைம், அதோட எக்ஸ்பெக்டேஷன். அதாவது ஒரு பல்பே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்ப் வந்து எவ்வளோ இயர்ஸுக்கு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஓகேங்களா? அதை வச்சு தான் வந்து ஆடு போடுறது கொண்டு எல்லாருமே வந்து ஆடில் மென்ஷன் கூட பண்ணுவாங்க. இவ்வளோ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது, இவ்வளோ இயர்ஸ் உங்களுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த வாரண்ட்டிலேருந்து தான் இது. ஓகேங்களா? ரைட், அப்போது எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த பல்பு 2 வருஷம் இருந்தால் நல்லா இருக்குமே, 3 வருஷம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே. ரைட், ஃபியூஸ் போகாமல் 2 வருஷம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், 3 வருஷம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம் பல்ப்ஸ் 1 year வாரண்ட்டி கூட இருக்குது, 1 yearக்கு கூட ஒர்க் பண்ணும். ஒரு சிலது வந்து 6 months. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது பொறுத்து
கரெக்டுங்களா? ஒரு குவாலிட்டியை பொறுத்து அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம். அப்போ ஒரு பல்போட லைஃப் டைம் எவ்வளோ இருக்கும், ரைட்? இங்கே பல்புன்னு நான் சொல்லலை, ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் உண்டு, ஓகேங்களா? லைஃப் டைம்னு எதை மீன் பண்ணுறாங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ண அது கம்மியாகிட்டே தான் இருக்கும். அதோட லைஃப் டைம் வந்து கம்மியாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டாப் ஆகும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் என்ன? ஸோ இ(x) நான் கேல்குலேட் பண்ணணும், ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது cumulative distribution function, ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது e(x), ரைட்? ஃபர்ஸ்ட்டு e(x) கேல்குலேட் பண்ணணும்னா எனக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பாருங்கள். ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஆஃப், ஏன்னா ஏற்கனவே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? x into f(x) dx, கரெக்டாக? என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டில் நான் இன்டெகிரேட் பண்ணிக்கணும், x into f(x) dx. இப்போ f(x) கொடுத்துருக்காங்களா ப்ராப்ளத்தில் அப்படின்னு கேட்டால் f(x) is not given. f(x)ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஏன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வி ஹவ் டிசைடட் த ப்ராப்ளம் இஸ் ஃபார் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ஓகேங்களா? அப்போது எனக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும். இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா, ரைட், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளத்தில் PDF கொடுக்கவே இல்லை. அப்போ cumulative distribution function தான் கொடுத்துருக்காங்க. அப்போ now I have to use the relationship between the cumulative distribution function and the probability density function. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நான் PDF calculate பண்ணிடணும். PDF calculate பண்ணிட்டேன் அப்படின்னா e(x) calculate பண்ணிக்கலாம். This is the idea of the problem. Okay, so if you thorough with this idea, then you can easily solve the problem. நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே போட்டுக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்டா அப்படின்னா, ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம், ஓகே? இல்லை எனக்கு ஐடியா தெரிஞ்சது பத்தாது, நீங்கள் போட்டு காமிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் x is a random variable with mean 6, ரைட், on standard deviation √2, ஓகே? என்ன கேட்டிருக்காங்க? this is a direct problem, right? Find expectation of 3x plus 100 and variance of 2x plus 7/2, right? இது ரெண்டும் நான் கால்குலேட் பண்ணோம். அதாவது வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். இதில் டிஸ்க்ரீடா கண்டினியூஸா அப்படின்னு எனக்கு தெரியணுமான்னு கேட்டால் தேவையில்லை. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி டைரக்ட் ப்ராப்ளம் which contains mean and the standard deviation. Here you should know the relationship between the standard deviation and the variance. ஏன்னா கேட்டிருக்கிறது வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V ஆஃப் அப்படின்னா வேரியன்ஸ், E ஆஃப் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர், ஓகேங்களா? வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர், ரைட்? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் cumulative distribution function கொடுத்துருக்காங்க. நான் வந்து probability density function calculate பண்ணணும், கரெக்டுங்களா? இப்போ probability density function calculate பண்ணணும்னா எனக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும், ஓகே? ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, small f(x), that is probability density function is equal to differentiation of capital F(x), அதாவது cumulative distribution function. அப்போ என்னது? d/dx of cumulative distribution function என்ன? 1 minus e power minus x/5. So now I have to differentiate this, right? Expected value calculate பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, because I am rubbing this problem, right? Okay, 1 minus e power minus x/5, right? இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன? 0. இப்போ மைனஸ் e power minus x/5 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் e power minus x/5 இன்ட்டு minus 1/5. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அது வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் 1/5 e power minus x/5. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கான இன்டர்வலும் நம்ம டிஃபைன் பண்ணோம். இன்டர்வல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, x is greater than or equal to 0, that is x varies from 0 to infinity, right? So now I have to evaluate the expected value, ரைட்டுங்களா? இப்போ expected value formula என்ன? integration of x into f(x) dx, right? So this is equal to, நான் இங்கே லிமிட் மென்ஷன் பண்ணல, பட் this is a general limit, minus infinity to plus infinityங்கிறது தான் லிமிட்டு. பட் ஃபார் திஸ் ப்ராப்ளம் x is greater than 0 அப்படிங்கிறனால 0 to infinity 1/5 x எழுதிக்கோங்க, x into 1/5 into e power minus x/5 dx, ஓகேங்களா? 1/5 is constant, so 1/5 integral 0 to infinity x into e power minus x/5 dx. இந்த ப்ராப்ளம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு இதில் சால்வ் பண்ணலாம், ஓகே? நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து
பெர்னாலி மெத்தடில் தான் நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும். எதனால் பெர்னாலிக்கு போகிறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்டகிரேஷனில் இருந்தது அப்படின்னா வி கோ வித் பெர்னாலி ஃபார்முலா ஆர் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே நம்ம பெர்னாலிக்கே போய்க்கலாம். ஸோ பெர்னாலியில் 1/5 கான்ஸ்டன்ட்டு காமனாக வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 டேர்ம் தான் நீங்கள் இன்டிகிரேட் பண்ண போகிற டேர்ம், ரைட்? ஆனால் அதில் எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, ரைட்? நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுகிறேன். e பவர் -x/5 இன்டிகிரேட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இந்த டேர்ம் இன்டகிரேட் ஆகுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்? பெர்னாலி ஃபார்முலாவே அப்படிதான். e பவர் -x/5 டிவைடட் பை -1/5. அதாவது இது இன்டகிரேட் ஆகுது. இன்டகிரேட் ஆகும்போது கோஎஃபிஷியன்ட் அதுவோ அது டினாமினேட்டருக்கு வரும். அதே டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும் கோஎஃபிஷியன்ட்டு. இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் -x/5 டிவைடட் பை -1/5, ரைட்? அடுத்தது இங்கே எகைன் இந்த e பவர் -x/5 திரும்ப இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது 1 - 1/5 ஹோல் ஸ்கொயர். அதே கோஎஃபிஷியன்ட் எகைன் ரிப்பீட் ஆகும். ஏற்கனவே இங்கே இருக்க ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர், ரைட்? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட்டில் டினாமினேட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா அதோட பவரில் போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் பெர்னாலி ஃபார்முலாவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ 2 டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். 2 டேர்மோட லிமிட் வந்து 0 to infinity. தட் இஸ் இந்த 1/5 கோஎஃபிஷியன்ட்டுங்கிறதுனால மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால காமனாக வெளியே இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன். -5x e பவர் -x/5 மைனஸ் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். e பவர் -x/5 லிமிட் வந்து 0 to infinity. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 1/5 -5x e பவர் -x/5 மைனஸ் e பவர் -x/5 லிமிட் வந்து 0 to infinity. இங்கே வந்து 5 ஸ்கொயர் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லைங்களா, அப்போ அந்த 5 ஸ்கொயர் வந்து இங்கே வந்துடும் 25 e பவர் -x/5. ஓகே, இங்கே இருக்கிறது நியூமரேட்டர் வருது, அதே மாதிரி இங்கே 5 ஸ்கொயர் நியூமரேட்டர் வரும். ஸோ 25 e பவர் -x/5. ஸோ 2 டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு அடுத்து எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ பெர்னாலி ஃபார்முலாவில் ஒரு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், இன்னொரு டேர்ம் இன்டகிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், ரைட்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுகிட்டே போகிற டேர்ம் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக கன்வர்ஜ் ஆகும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ அவ்வளோ டைம்ஸ் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் டேர்ம்ஸ் எவ்வளோ டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி போடணும். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே அல்ஜிப்ரைக் எக்ஸ்பொனென்ஷியல் காம்பினேஷன், அல்ஜிப்ரைக் ட்ரிக்னாமெட்ரிக் காம்பினேஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை தான் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு எடுத்துக்குவோம். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிறது இன்டெகிரேஷன். அது நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பெர்னாலிஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்டு இந்த டேர்ம்ஸ் போடுறது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா e பவர் -infinity வேல்யூ 0. ஸோ இங்கே என்ன வேல்யூவாக இருந்தாலும் இங்கே -infinity தான் வரும், எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடும்போது. ஸோ அப்பர் லிமிட் வில் பி 0, ரைட்? ஸோ 1/5 into 0 minus இப்போ லோயர் லிமிட் போடும்போது 0 போட்டிங்கன்னா இங்கே எக்ஸுக்கு 0 போடுறதுனால 0 ஆகிடும். பட் e பவர் 0 வேல்யூ இஸ் 1, ரைட்? e பவர் 0 வேல்யூ 1 தான், பட் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸுக்கு 0 போடுறதுனால 0 ஆகிடுது. ஸோ அப்பர் லிமிட் போடும்போதும் லோயர் லிமிட் போடும்போதும் ரெண்டு இடத்துலையுமே இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆயிடுது, ரைட்? அடுத்து இங்கே லோயர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா e பவர் 0 வேல்யூ 1, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் சைன், ஸோ ப்ளஸ் 25, ரைட்? ஸோ 1/5 into 25 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து 5. 1/5 into 25 is equal to 5. ஸோ எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 years. புரிஞ்சுதுங்களா? இன் இயர்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சிடிஎஃப் இன் இயர்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டட் லைஃப் டைம், அதாவது ஆவரேஜ் லைஃப் டைம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 5 years. ஓகே, த ஆன்சர் இஸ் 5 years. அண்ட் இங்கே இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ணீங்க இல்லையா, f(x) = 1/5 e பவர் -x/5 for x greater than or equal to 0ன்னு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா, திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ probability density function of a exponential distribution function, right? எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா f(x) ஓட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda e பவர் -lambda(x) where x is greater than or equal to 0. ஓகேங்களா, அப்போ lambda e பவர் -lambda(x) மேட்ச் ஆகுதுங்களா? லாம்டாவோட வேல்யூ என்ன? 1/5.
ஓகே, அப்போது எக்ஸ்பெக்டட் மீன் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் மீன் அப்படிங்கிறது. மீன் ஆஃப் த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன, 1/λ. இப்போ 1/1/5 போட்டிங்கன்னா 5 இஸ் த ஆன்சர், ரைட்? அப்போது உங்களுக்கு இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வித்தவுட் யூஸிங் தட் இன்டெக்ரல் எவாலுவேஷன்ஸ், ரைட்? நிறைய இன்டெகிரேட் பண்ணோம், பெர்னாலி ஃபார்முலா போட்டுலாம் இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ அந்த இன்டெகிரேஷன் கான்செப்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எப்படி போட்டுக்கலாம், 5னே போட்டுக்கலாம், கரெக்டுங்களா? பட் நீங்கள் ஒரு லென்த்தி ப்ராப்ளமாக அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அட்டன் பண்ணும்போது நம்ம போட்டு தான் ஆகணும். டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லைங்க, இது ஒரு இந்த கேஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தாங்க அப்படின்ற கேஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ரைட்? So this is the answer. So the expected life of an equipment is 5 years. ஓகேங்களா, ரைட்? அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளத்தில் வந்து மீன் வேல்யூ 6ன்னு கொடுத்துருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து √2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா √2 the whole square 2, ரைட்? நம்மளை என்ன கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x + 100ன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x + 100. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x + 100 அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ மீன் தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? இது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ரைட்? இப்போ இது கேல்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 3x + 100னா 3 × எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 100ன்னு எழுதிக்கலாம். 100 கான்ஸ்டன்ட் மேலே நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்க முடியாது, கான்ஸ்டன்ட் ரிமைன்ஸ் சேம். 3 × எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, 6. 3 × 6 18, 18 + 100. ஸோ த ஆன்சர் இஸ் 118. ஓகேங்களா? இதே செகண்ட் ஒன் என்ன, வேரியன்ஸ் ஆஃப் 2x + 7/2, கரெக்டுங்களா? 2x + 7/2. அப்போது வேரியன்ஸ் ஆஃப் 2x + 7/2னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். வேரியன்ஸ் ஆஃப் ax + b = a² × வேரியன்ஸ் ஆஃப் x. கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறனால வேரியன்ஸ் ஆஃப் a கான்ஸ்டன்ட் இஸ் 0, ரைட்? அப்போ இந்த கான்ஸ்டன்ட்ல எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ 2² × வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், கரெக்டுங்களா? 2² 4, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன 2. ஸோ 4 × 2 8, ரைட்? ஸோ பை யூஸிங் த ப்ராப்பர்ட்டி யூ கேன் ஈஸிலி சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த வீடியோவில் நம்ம 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ஜென்ரலான ப்ராப்ளம்ஸ் தான். செகண்ட் ஒன் டைரக்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஒன்றும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னுமே நல்லாவே போடலாங்க. நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்கணும், ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்டு வேணுங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா PQT ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அது ஒரு மாதிரி டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள், நீடி பீப்புளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம PRP PQT நம்ம அப்டேட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.